அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவபாலன் புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஒரு பையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க பாண்டி அம்மாவும் சவுந்தரபாண்டியும் வர்றாங்க. என்னல ஒட்ட ஒட்டு நீயே ஏதாவது கடை இது வைக்க போறியா அப்படின்னு கேக்குறாங்க. சிவபாலன் பேசாம எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஏலே கேக்குறது உங்க அப்பன் பெத்த அப்பன் அவனுக்கு பதில் சொல்லாம இருந்தா என்னடா அர்த்தம் அப்படின்னு கேக்குறாங்க பாண்டியம்மா. இது கூட புரியலையா உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்லைன்னு அர்த்தங்கிறாங்க சிவபாலன். என்னடா பழமெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறியே அந்த எசக்கிக்கு அந்த வெறும் சண்முகம் அவன் திண்ணையிலேயே மளிகை கடை வச்சு கொடுத்துருக்கான். நீயும் ஏதாவது பழக்கடை கீது வைக்க போறியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க சுந்தரபாண்டி. அப்போ உனக்கு வாயில நல்ல வார்த்தையே வராதா? இது எங்க அம்மா எங்க அண்ணனுக்காக பொங்கச்சீர் கொடுத்து விடுது. ஓஹோ, இது எல்லாமே எம்பட காசுல தான் உங்க அம்மாக்காரி எல்லாத்துக்கும் பொங்கச்சீர் எடுத்து கொடுத்து அனுப்புறாளோ அப்படின்னு கேட்குறாங்க சுந்தரபாண்டி. அது தப்புப்பா, நீ தப்பா யோசிக்கிற. இது கேடு கெட்ட பணத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது எங்க அண்ணன் காசுல எங்க அம்மா எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க நேரமில்ல, நான் கிளம்புறேங்கிறாங்க சிவபாலன். டே இருடா, உங்க அம்மா எங்கேயோ கோயிலுக்கு போயிட்டா போல இருக்கு, எனக்கு ஒரு கிளாஸ் காப்பி போட்டு எடுத்து கொடுத்துட்டு போங்கிறாங்க. ஏன் அம்மாவும் நானும் மட்டும்தான் உனக்கு காப்பி போட்டு கொடுக்கணுமா? உன் பக்கத்துல உட்காந்துருக்கதே ஒரு புளி மூட்டை, இது வெறும் சகனி வேலை மட்டும்தானே பாக்குது. ஏன் உனக்கு காப்பி போட்டு கொடுத்தா என்னமா போட்டு கொடுக்க சொல்லி போய் குடிப்போம், எனக்கு நிறைய வேலை கிடக்குதுன்னு சொல்லிட்டு சிவபாலன் அங்கே போறாங்க. ஓஹோ, இவனுக்கு வேலை கிடக்குதா வேலை. இவ ஆத்தா கறி 3 வேளையும் கறி வகை வகையா எனக்கு சமைச்சு கொட்டுறா பாரு, அதை தின்னு போட்டு சும்மா உட்காந்துருக்கேன். இவனுக்கு தான் வேலை இருக்கான் வேலை. என்ன சொல்லிட்டு போறான் பாரு. ஏண்டா சவுந்தரம், உனக்கு அக்கா கறியே இப்படியெல்லாம் புளி மூட்டை அது இதுன்னு சொல்லிட்டு போறானே, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ சும்மா உட்காந்துருக்க. ஏண்டா அப்பவே சொன்னதையும் நாக்கை இழுத்து பிடிச்சி அறுக்க வேண்டாமா? அக்கா, அவன் ஏற்கனவே கழுத்தை அறுத்துவேன். அவன் நாக்கு அறுத்தா சும்மா இருப்பானா? என் மானம் ஒரு மாதிரி ஏதாவது பேசிடுவானக்கா, நீ கொஞ்சம் சும்மா இரு. இல்ல சவுந்தரம், என்னெல்லாம் நடக்குது பாரு. நீ வீட்டில் இருந்தா ஒரு குண்டூசி கூட கீழே விழாது. ஆனா இப்ப பாரு, இப்ப என்னென்னமோ நடக்குது. ஆனாலும் உன் பொண்டாட்டிக்கு இம்புட்டு திமிரெல்லாம் ஆகவதில்ல சவுந்தரம். இல்ல வேண்டான்னு வீட்டை விட்டு போனவனுக்கு எதுக்கு இம்புட்டு சேரு? அதுவும் உலகத்துல இல்லாத அதிசயமா பெத்த பையனுக்கெல்லாம் இவ சீர் கொடுத்து விடுறா. அக்கா, திரும்ப திரும்ப எதையே பேசி என்ன டென்ஷன் பண்ணாத. சாப்பிடல அக்கா. ஏண்டா சனியா, ஹோட்டல் பொங்கல் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியான்னு கேக்குறாங்க. ஐயா எடுத்துட்டு வந்துட்டேன், அதான் இருக்கு பாருங்க. எல்லாம் என்னோட நேரம். உன் கையால பொங்கலை வாங்கி சாப்பிடணும்னு என்னோட நேரம். கேவலங்கட்ட உழப்பு. சரி வா வா, எடுத்து வை வா, ரொம்ப பசிக்குது சாப்பிடணுங்கிறாங்க. ஐயோ, ஒரு முக்கியமான விஷயத்த நான் மறந்துட்டேன்னுங்கிறாங்க சனியன். என்னடா சட்னி சாம்பார் இது வாங்கியாரு மறந்துட்டியான்னு கேட்குறாங்க. ஐயா அதெல்லாம் இல்லைங்க ஐயா, கோயிலுக்கு நேரமே வந்துடு அப்படின்னு என்னோட பஞ்சு சொல்லிவிட்டா, நான் அதை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேங்க ஐயாங்கிறாங்க சனியன். சரி சரி, அந்த பொங்கலை விரிச்சு வச்சுட்டாவது போங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஐயா இப்பவே லேட் ஆகி போச்சு, இதுக்கப்புறமா லேட்டா போனா என் பஞ்சு வரணும், கண்டபடி வாய்க்கு வந்தபடி திட்டிவிடுவா. நான் போறணுங்க ஐயா, நீங்க எப்படியும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சனியன் ஓட்டமா ஓடாராரு. சவுந்தரம், இவனுக்கு கூட கொடுக்கு முளைச்சு போச்சு பாத்தியா? இதெல்லாம் யார் கொடுத்த இடம்? உன் பொண்டாட்டி கொடுத்த இடம் அப்படின்னு பாண்டியம்மா போட்டு கொடுக்குறாங்க. அக்கா, இன்னும் நீ எத்தனை நாளைக்கு தான் இப்படி கொளுத்தி போட்டுக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லி அந்த பொங்கலை விரிச்சு பார்க்குறாங்க சவுந்தரபாண்டி. என்னைக்கு உன்னோட பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த எசைக்கு தலையில மண்ணெண்ணெய் ஊட்டு போனனோ, அன்னைக்கே என் தலையிலையும் நான் மண்ணெண்ணெய் ஊட்டிக்கிட்டு, அதுதான்க்கா நெசம். இதெல்லாம் என்னோட தலையெழுத்து, என்ன செய்யறது? சரி, சனியன் வச்ச பொங்கலை நான் தின்னு தொலைக்கிறேன். சொன்ன மாதிரியே சட்னியும் காணோம் சாம்பாரையும் காணோம். பாத்தியா, பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிருந்தா கூட அங்க அழகா பொங்கல் பிரசாதம் கொடுத்துருப்பாங்க. தொண்டையில வழுக்குன்னு போயிருக்கு. கம கம கமன்னு பொங்கல் மணமா இருந்திருக்கும். என்ன பண்ணி தொலைக்கிறது? உன்னோட நேரம், நீ என்ன செய்வ? பாவம், தின்னு தொலை அப்படிங்கிறாங்க பாண்டியம்மா. சண்முகம் வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப சண்முகம் வராங்க. எப்போ இங்க வா, பொங்கல் பரிசு 10 பேர்த்துக்கு வரவே இல்லையா, அது என்னங்கிறத கேட்டு நான் மனு கொடுக்கணும்ப்பா. அந்த 10 பேர்த்தோட வருமான லிஸ்ட் எல்லாம் என்னங்கிறத நீ பார்த்து எனக்கு எடுத்து கொடுக்குறியா அப்படின்னு சண்முகம் கேட்குறாங்க. இல்லை, நம்ம ஊர் பசங்க தானே, நான் என்னங்கிறத பார்த்து உனக்கு சரியா சொல்லிடுறேன் போங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிவபாலன் வீட்டுக்குள்ள அத்தானுக்கிட்டு வராங்க. அடடா வாடா, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்க, சரியான நேரத்தில் தான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாத்தா, நான் சரியான நேரத்தில் தான் வந்திருக்கேன் அப்படின்னு கை நிறைய பையோட வந்திருக்காங்க. என்ன அத்தான் கையில பையோட வந்திருக்கீங்க, தீமட்டமான்னு கேட்குறா கனி. அட அது இல்லை கனி, அண்ணனுக்கும் அக்காவுக்கும் பொங்க பரிசு கொடுத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்குங்கிறாங்க சிவபாலன். சிவபாலா, அத்தை தானே வழக்கம் போல கொண்டு வந்து கொடுக்கும், இன்னைக்கு அத்தை எங்க போச்சு? உங்ககிட்ட கொடுத்துட்டு இருக்கு, என்ன சத்திக்கு அப்படின்னு கேட்குறாங்க சண்முகம். அம்மா எங்கடா, அம்மா எங்க போச்சுன்னு பரணி கேட்குறாங்க. அக்கா, அம்மாவுக்கு வருத்தம்க்கா, அண்ணனும் அண்ணியும் அங்க இருந்திருந்தாங்கன்னா தலைப்பொங்கல் அங்க சிறப்பா கொண்டாடி இருக்கலாம். அவங்க 2 பேரும் இங்க வந்துட்டாங்க இல்லையா, அந்த வருத்தத்துல அம்மா இன்னைக்கு கோயிலுக்கு போயிருக்குக்கா. இதுவும் உங்க அம்மாளுக்கு பிறந்த வீடு, அத்தை அப்படி பார்க்கல பாருங்கிறாங்க சண்முகம். எசக்கி பாண்டியனோட கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அப்படித்தான் அம்மா இருந்துச்சு. இப்போ எங்க மாமாவுக்கு எங்க அம்மா சம்மந்திடா, அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோங்கிறாங்க பரணி. ஆமாமா, உங்க அம்மாவே இன்னும் புரிஞ்சுக்கலையா, இதுல என்னை போய் புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்க. நீ வந்த வேலையை பாருடா, போய் தட்டு எடுத்துட்டு வந்து கொடுங்க. சிவபாலா, நீ அதெல்லாம் எடுத்து வை அப்படிங்கிறாங்க சண்முகம். சிவபாலா, அப்பா கிட்ட இருந்து எப்படிடா தப்பிச்சு வந்த, இவ்வளவு பொருள் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு கேட்குறாங்க பரணி. ஆமாக்கா, கழுகுகிட்ட கூட கண்ணு இருந்தாலும் தப்பிச்சிடலாக்கா, ஆனா அப்பா கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா?
உங்க அப்பாவுக்கு தெரியாத வந்தா தாண்டா ஆச்சரியம்னு சொல்லிடுறாங்க சண்முகம். ஆமா, இவன் ஒருத்தன் தங்கச்சி தங்கச்சின்னு உருகுறான். ஆனா ஏன் தங்கச்சி அங்க பொங்கல் நாள் அதுவுமா கோயில்ல போய் கிடக்குறாங்கிறாங்க வைகுண்டம். ஏன் உன் தங்கச்சி மேல அவ்வளவு அக்கறை இருந்தா போய் கூட்டிட்டு வர வேண்டியதானுங்கிறாங்க சண்முகம். ஆமா, நான் போய் கூப்பிட்டா மட்டும் அவன் வந்துருவாளாக்குங்கிறாங்க வைகுண்டம். அப்ப எதுக்கு பேசிக்கிட்டு கிடக்குற, பேசாம நில்லுங்கிறாங்க சண்முகம். ஆமா, எசக்கி மட்டும் இன்னைக்கு அந்த வீட்டுல இருந்திருந்தா 2 பேர்த்தையும் கூட்டிட்டு வந்திருப்பாள் என் தங்கச்சி. இவ இந்த வீட்ல எல்லாம் கிடக்குறா, அவ எப்படி வருவாங்கிறாங்க வைகுண்டம். ஆமா, எங்க அம்மா அந்த வீட்டுல இருந்தாலும் ஆயுஷ்க்கும் அம்மாவோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவுமே இருக்குங்கிறாங்க முத்துப்பாண்டி. சிவபாலன் பரணிக்கும் சண்முகத்துக்கும் எடுத்த துணியை ஒரு தட்டுல வச்சு, இந்தாக்கா நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவன் இளையவன், இவன் காலில் கீது விழுந்துடாதேங்கிறாங்க சண்முகம். சண்முகம், பரணி 2 பேரும் சந்தோஷமா அந்த தட்டுல இருக்கிற ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறாங்க. அடுத்தது முத்துப்பாண்டிக்கும் எஸ்கேக்கும் ட்ரெஸ் தட்டுல வச்சு கொடுக்குறாங்க, அதையும் வாங்கிக்கிறாங்க. அடுத்தது வெங்கடேஷுக்கும் ரத்னாவுக்கும் அண்ணாவுக்கும் கொடுக்க சொல்லி, அம்மா எடுத்து கொடுத்ததக்கா இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ரத்னா கையில கொடுக்குறாங்க. ரத்னாவும் வாங்கிக்கிறாங்க. வெங்கடேஷ் வீட்டுல நடக்கிறது எல்லாமே வில்லத்தனமா அப்படி வெறுத்து பார்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் வெங்கடேஷை யாரும் சட்டை பண்ணிக்கல, அமைதியா இருக்காங்க. வீரா, இந்தா உனக்கு பிடிச்ச கலர்ல அம்மா எடுத்து கொடுத்துருக்கு, வாங்கிக்கோன்னு சொல்லி சிவபாலன் கொடுக்கவும் வீரா அதை சந்தோஷமா சிவபாலனை பார்த்துக்கிட்டே வாங்குறாங்க. சிவபாலன் எல்லாத்துக்கும் கொண்டு வந்த சீரை சிறப்பாக கொடுத்துட்டு போறாங்க. சண்முகம், பரணி எஸ்கேயை கூப்பிடுறாங்க. நீ புகுந்த வீட்டு சீர் வாங்கிட்ட, இந்தா பிறந்த வீட்டு சீரையும் வாங்கிக்கோ அப்படின்னு தட்டில் வச்சு கொடுக்கும்போது, ஐயோ எம்பிட்ட ட்ரெஸ்ஸுங்கிறாங்க முத்துப்பாண்டி. டே, இந்த தடவை நாங்கள் எடுத்து கொடுப்போம், அடுத்த தடவையெல்லாம் நீங்கள் தானே எங்களுக்கு எடுத்து கொடுக்கணுங்கிறாங்க பரணி. இதை பார் பாண்டி, இது என் தங்கச்சிக்கு நாங்கள் பிறந்த வீட்டு சீராக கொடுக்குறோம், இதை வேண்டான்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, சரியா? இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சண்முகம் சொல்லவும், ஆமா மருமவனே, இதெல்லாம் முறை, இதை எதுவும் சொல்லக்கூடாது, வாங்கிக்கோங்கிறாங்க வைகுண்டம். முத்துப்பாண்டிக்கு செயின் மோதிரமெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு மச்சான் அப்படின்னு முத்துப்பாண்டி கேட்கும். இதெல்லாம் பிறந்த வீட்டுல இருந்து மாப்பிளைக்கு செய்யற மரியாதை, இதெல்லாம் நீ வேண்டான்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, பேசாம வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆஹா சூப்பரா இருக்கு, சரி செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு சிவபாலன் ஓடி வராரு. அம்மா என்ன கிரிக்கெட் விளையாட போயிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு திட்டினாலும் திட்டும், எல்லாரும் செல்ஃபி எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட காட்டினா சந்தோஷப்படுங்கிறாங்க சிவபாலன். அப்பதான் அறிவழகன் உள்ள நுழையிறாரு. எல்லாத்துக்கும் எனக்கு இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு வராங்க. நானும் இல்லாம செல்ஃபியா, நானும் தான் போட்டோவுக்கு நிப்பேன் அப்படின்னு அறிவழகன் ஓடி வந்து நிக்கிறாங்க. அட என்ன வெள்ளக்காக்கா, பொங்கல் நாள் அதுவுமா, நல்லா சாப்பிடலான்னு வந்துட்டியான்னு கேட்குறாங்க வைகுண்டம். அட ஆமா மாமா, சங்கம் முக்கியமா இல்லை சோறு முக்கியமான ஒரு விவாதம் வந்துச்சு, எனக்கு சோறு தான் முக்கியம்னு ஒட்டொட்டமா ஓடி வந்துட்டேனே. டே வெள்ளக்காக்கா, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கேங்கிறாங்க சண்முகம். அட ஆமா மாமா, வெக்கம் மானமெல்லாம் மனுஷனுக்கு தானே, வயிற்றுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. வெள்ளக்காக்கா, பசிக்கு சாப்பிட்றதுக்கு யாராவது வெக்கமானம் பார்ப்பாங்களா, நீ வயிறார மனசுக்கு திருப்தியாக சாப்பிட்டு போங்கிறாங்க. அதுக்கு தானே நானும் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்காக ஒரு சிறப்பான பரிசு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பொங்கல் வாழ்த்து பத்திரிக்கை எடுத்து கொடுக்குறாங்க. சார் என்ன சார் இது அப்படின்னு கனி கேட்குறா. ஆமாமா, இதெல்லாம் உங்க தலைமுறைக்கு தெரியாத விஷயம்தான், இதெல்லாம் பொங்கல் வாழ்த்து கார்டு. ஏய் பொங்கல் வாழ்த்தா, இப்போ இதெல்லாம் விற்கிறானுங்களான்னு சண்முகம் கேட்குறாங்க. ஐயா, இதெல்லாம் இப்போ யார் விற்கிறா, இதெல்லாம் நாம தான் கிரியேட் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்காக நைட்டெல்லாம் உட்காந்து கார்டை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டாந்துருக்கு. அப்படி என்ன பொங்கலை வரைஞ்சு கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு கார்டை பார்க்குறாங்க. அடடா, அண்ணன் ராஜகம்பீரமா நிற்கிறத எப்படி வரைஞ்சிருக்கான் பாருங்கிறாங்க சண்முகம். ஒவ்வொருத்தரும் அவங்க உங்களுக்கு கொடுக்குற கார்டை அவ்வளோ ஒரு ஆச்சரியமா அதிசயமா பார்த்துட்டு இருக்காங்க. இதுல எதுலையுமே சம்மந்தப்படாம உட்காந்துருக்காங்க வெங்கடேஷ். ரத்னாவுக்கு கொடுக்குறாங்க. ரத்னா வாங்கி பார்த்துட்டு, என்னது புத்தரான்னு கேட்குறாங்க. ஆமாங்க, ஆத்திரம் வந்தா அறிவு மங்கிடுன்னு சொல்லுவாங்க, அந்த ஆத்திரத்தை நீங்க குறைக்கணும்ல, அதுக்கு தியானம் தான் ஒரே வழி, அதுக்காகத்தான் டீச்சர் இந்த கிரீட்டிங்னு சொல்றாங்க அறிவழகன். இதை பார்த்ததும் ரத்னாவை மறைக்கிறாங்க, இந்த பக்கமா வெங்கடேஷ் அறிவழகனை மறைக்கிறாங்க. அடுத்தது பரணிக்கு ஏற்ற மாதிரி பரணிக்கு ஒரு கிரீட்டிங், இந்த பக்கமா கணிக்கு ஆஹா தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறா. இந்த பக்கமா முத்துப்பாண்டி எசிக்கு இவங்களுக்கும் கொடுக்குறாங்க. எசிக்கு பார்த்துட்டு, அடே சமைக்கிற புத்தரா எனக்கு அப்படிங்கிறாங்க. வீராவுக்கும் போலீஸ் மாதிரி வரைஞ்சு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த வீரா ரொம்ப சந்தோஷத்துல வாங்கிக்கிறாங்க. அங்கிள், லாஸ்ட் பொங்கல் வாழ்த்து உங்களுக்கு தான், இந்தாங்கன்னு சொல்றாங்க. ஏண்டா போன பொங்கல்ல இருந்து எந்த வேலையத்தான் நீ பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொங்கல் வாழ்த்தை பிரிச்சு பாக்குறாங்க. அட சண்முகம், இங்க பாத்தியா, என் அப்பா முருகனையே வரைஞ்சு கொண்டு வந்திருக்கேன், எனக்கு சந்தோஷமா இருக்குதுன்னு வாங்கிக்கிறாங்க வைகுண்டம். சார் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, ஆனா இதெல்லாம் மொபைல் போன்லயே நீங்க அனுப்பிச்சிருக்கலாமல்லன்னு கனி கேட்குறான். அது வேண்டவே வேண்டாம், இதெல்லாம் தொட்டு பார்க்கும்போது உனக்கு ஃபீல் எப்படி இருந்துச்சு, அது மொபைல் ஃபோனில் பார்த்தா உனக்கு அந்த ஃபீல் வருமா சொல்லு பார்க்கலாம். அப்போவெல்லாம் நான் 9வது படித்தேன், உங்கள் ரத்னக்கா 8வது படித்தாங்க அப்படின்னு பழைய ஞாபகத்தை பேசும்போது, ஸ்டாப் இட், இதை பற்றி நீ எதுவும் பேசாதீங்கிறாங்க. ரத்னா கோவம் வந்துருச்சு. இப்போ இங்கே எதுக்கு வந்த, நீ சாப்பிடத்தானே வந்த, சாப்பிட்டோமா வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும், தேவையில்லாமல் பேசக்கூடாது, சரியா? வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு ரத்னா எல்லாத்தையும் அதட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாரும் சாப்பிட்றதுக்காக தலைவால இலை போட்டு பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ கனியை மட்டும் அறிவழகன் தனியாக கூப்பிடுறாங்க. ஆமாம், வழக்கமாக பிரின்சிபால் மேடம் எப்போவும் என் மேலே கோவப்படுவாங்க, இன்னைக்கு கோவத்தோடு சேர்ந்து சோகமாக இருக்கே, அது என்ன காரணம்னு கேட்குறாங்க அறிவழகன். எங்கள் அக்காவுக்கு வெங்கடேஷ் மாமாவை பிடிக்கலாம், அதான் அப்படி சோகமாக இருக்குங்கிறாங்க கனி. ஓ அப்படியே காரணம், சரி சரி நீயும் போய் உட்காரு சாப்பிடு அப்படின்னு அறிவழகன் சொன்னதுக்கு அப்புறமா கனியும் சரின்ட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே வெங்கடேஷ் பந்தியில் போய் உட்காந்துக்கிறாரு. அறிவழகன் ஓட்டமாக ஓடி வெங்கடேஷ்க்கு பக்கத்தில் இடிக்கிற மாதிரி உட்காடுறாங்க. டே அப்படின்னு வெங்கடேஷ் அதட்டமும், சாரி சாரி
பரணி சிஸ்டர் எனக்கு காது அடிக்குது. நீங்க இந்த லைன்ல இருந்து முதல்ல பரிமாறுங்களேன்னு கேட்குறாங்க அறிவழகன். அந்த பக்கம் இருந்தா வச்சுட்டு வந்தா லேட் ஆயிடும். நீங்க இந்த பக்கமே இருந்து வாங்க அப்படின்னு சொல்றாங்க. யார்ல இவ சோத்துக்கு செத்த பையலா இருப்பான் போல இருக்குங்கிறாங்க வைகுண்டம். எல்லாரும் காமெடியா பேசிக்கிட்டு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அறிவழகன் உங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கனி நீ பதில் சொல்வியாங்கிறாங்க. கேளுங்க சார் நான் சொல்றேன். ஆனா கெமிஸ்ட்ரியில இருந்து மட்டும் நீங்க கேட்க கூடாதுன்னு சொல்லிக்கிறா கனி. குரங்குல இருந்து மனுஷன் வந்த கதையை நீ கேள்விப்பட்டிருக்கியாங்கிறாங்க. அட ஆமா அது எனக்கு தெரியுமா அந்த கதை அப்படின்னு கனி சொல்லவும் ஆமா ஒரே ஒரு குரங்கு மட்டும் இன்னும் மனுஷனா மாறாம குரங்காவே இருக்கேன் அது ஏன்னு கேக்குறாங்க. அது ஏன் எனக்கு தெரியாதேங்கிறாங்க. தெரியாதுன்னு சொல்லுது பாரு அந்த குரங்கு தான் சொல்லவும் ரத்னா பலுக்குன்னு சிரிக்கிறாங்க. அறிவழகன் செஞ்ச காமெடியில ரத்னா சந்தோஷமா சிரிக்கிறாங்க. இத வெங்கடேஷ் வெறுப்பா பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா வெள்ளக்காக்கா நகைச்சுவையா காது அடிக்குதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்த கலக ரகசியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் பேசாம சாப்பிடுங்கிறாங்க வைகுண்டம். எப்போ அதுல இன்னொரு குரங்கு இருக்குங்கிறாங்க. வைகுண்டம் யதார்த்தமா அது யாருல அப்படின்னு கேட்கவும் அதான் கேடு கட்ட குரங்கு நீதான்ப்பாங்கிறாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. அறிவழகன் வெங்கடேஷ் வம்புக்கே இழுக்கிறாங்க. இந்தாங்க விக்கி மாமா இந்தாங்க அப்பளம் அப்படின்னு சொல்றாங்க. வெங்கடேஷ் வேண்டா வெறுப்பா முறைக்கிறாங்க. அட வேண்டானா போங்க மாமா இதுவும் ஒரு ரகமான குரங்கு தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அறிவழகன் காமெடி பண்ணிட்டு சாப்பிடுறாங்க. பொங்கல் விசேஷத்தை கொண்டாடுறதுக்காக சண்முகத்தோட போட்டோவை போட்டு பேனர் கொண்டு வந்து வைக்கிறாங்க. வெட்டிக்கலையும் உடன்குடியும். ஏடா என்னோட போட்டோவை எதுக்கு வச்சீங்க முருகன் போட்டோவை வச்சிருக்கலாமலன்னு கேட்கறாங்க சண்முகம். அடப்போ உன்னோட போட்டோ எவ்வளவு அம்சமா இருக்கு. இன்னைக்கு பொங்கல் சிறப்பு விழா உரியடி போட்டி இருக்குங்கிறாங்க வெட்டிக்கிளி. 5 பவுன் தங்கச் சங்கிலிங்கிறாங்க. அண்ணே 5 பவுன் அப்படின்னு இன்னைக்கு விற்கிற விலைக்கு என்ன விலை ஆகிறது? இந்த போட்டியில நானும் கலந்துக்கலாமான்னு வெட்டிக்கிளி கேட்குறாங்க. இல்லை வெட்டிக்கிளி நீயும் இந்த ஊர் தானே நீயும் கலந்துக்கிடாங்கிறாங்க. நாளைக்கு உன் பேரையும் கொடுத்துருங்கிறாங்க. ஆமாடா சண்முகம் தலைமையில தானே நடக்குது. சண்முகம் கையால பரிசு கொடுக்க போறாங்க. நீயும் தட்டி தூக்கல பாத்துக்கலாங்கிறாங்க உடன்குடி. அப்படின்னா தங்கச்சங்கிலி தட்டி தூக்குறேன். அண்ணா அந்த உரியடி மட்டும் கொஞ்சம் கீழே இறக்குறியாங்கிறாங்க. டேய் ஊர்க்காரங்களுக்கு என்ன ரூல்ஸோ அதே ரூல்ஸ் தான் உனக்கும். சரி அப்ப சரி நான் எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாருனேங்கிறாங்க வெட்டிக்கிளி. சரி சரி இங்கேயே நின்று என்ன வெட்டி பேச்சு அந்த சீரியல் பல்பெல்லாம் கரெக்டா மாட்டிருக்கானா போய் பாருங்கங்கிறாங்க சண்முகம். இந்த பக்கமா சனியனும் ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து அந்த உரியடி போட்டியை வச்சிட்டு இருக்காங்க. என்னது சனியர் குரல் மாதிரி கேக்குதுங்கிறாங்க. ஆமாமா அந்த சனியர் குரல் தான். அவன் இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறாங்க. அவன் ஏதோ பேனர் கட்டுற மாதிரி இருக்கே அப்படின்னு உடன்குடி சந்தேகமா சொல்லவும் சரி வா என்னன்னு போய் பார்க்கலான்னு சண்முகம் போறாங்க. அந்த இடத்துக்கு சனியன் நிக்கிறத பார்த்துட்டு ஏலே சனியா இரும்படிக்கிற இடத்துல கரப்பாம்பூச்சிக்கு இங்க என்ன வேலைன்னு கேக்குறாங்க. அதை நான் சொல்ல வேண்டியதில்ல அங்க பேனர்ல படிச்சு பாருங்கன்னு சொல்றாங்க. சனியன் வரி வரியா படிச்சுட்டு வராங்க. அத முன்னாள் பிரசிடென்ட்னு போட்டிருக்கிறத ஒரு சிறு எழுத்த போட்டிருக்காங்க. அந்த வரிகள்ல ஆதரவு தருவீர்னு எழுதியிருக்காங்க. இதை படிச்சு பார்த்த உடன்குடி என்ன சண்முகம் இது இந்த சௌந்தரபாண்டி போட்டியில கலந்துக்க போறாரா இல்ல போட்டி நடத்த போறாரா ஒன்னும் புரியலையேன்னு உடன்குடி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சனியா என்ன அலப்பறையெல்லாம் பெருசா இருக்குதுன்னு கேக்குறாங்க சண்முகம். சண்முகம் பேனருங்கிறது யார் வேணாலும் வைக்கலாமல்லங்கிறாங்க சனியன். வைக்கலாம் அதை பத்தி தப்பில்லை. எதுக்கு இந்த பொய் தங்கம் ஜிங்கம் மாவீரன் இதெல்லாம் எதுக்கு எழுதணும்னா கோயில் நகையை திருடின திருட்டு நாயகன் தானே எழுதியிருக்கணும். வேண்டா சண்முகம் ஐயாவை பத்தி தப்பா பேசாதீங்கிறாங்க சனியன். நான் என்ன தப்பா பேசிட்டேன்? நகை திருட்டின விஷயத்துல உங்க ஐயா ஜெயிலுக்கு போனவர் தானே. ஒண்ணு தீர்ப்பு வரலையில்ல நீ அப்படியெல்லாம் பேசாத. நீ இப்ப பிரசிடண்ட் எங்க ஐயா முன்னாள் பிரசிடண்ட்ங்கிறாங்க. சரி அப்படி நியாயமா இருந்தா அது எதுக்கு முன்னாளுங்கிறத எறும்புற மாதிரி எழுதிருக்கீங்க. எழுத்துல பெருசா எழுத வேண்டியதான்னு கேக்குறாங்க சண்முகம். பொங்கல் நாள் அதுவுமா வேற ஏதோ வில்லத்தனத்தை ஆரம்பிக்க போறாங்க சவுந்தரபாண்டி. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.